என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்துக்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன் அப்படின்னு அந்த ஒரு கர்ஜித்து கொண்டிருந்த அந்த குரல் இன்றோடு ஓய்ந்து விட்டது. ஒரு கிராமத்திலிருந்து வந்து திரைப்படத்துறையில் சாதிக்க முடியுமா அப்படின்னு பல பேர் அந்த காலத்தில் நினச்சிருக்க மாட்டாங்க. பெரிய பெரிய வித்வான்கள், படித்தவர்கள், அந்த மாதிரி பெரிய பெரிய மேதாவிகள் தான் வந்து கொண்டிருந்த திரை உலகத்தில் ஒரு கிராமத்திலேருந்து வந்த ஒரு ஆள் சாதிச்சு காட்டி இயக்குனர் இமயம் அப்படின்னு பேர் வாங்கியிருக்கார் பாருங்க. அதுதான் அவருடைய திறமை. அதாவது ஒரு ஸ்டுடியோவுக்குள்ளவே சுற்றி சுழன்று கொண்டிருந்த ஒரு சினிமா உலகத்தை கிராமத்துக்கும் அந்த மண்ணோடு மண்ணாக அந்த வயல்வெளிகளுக்கும் ஓடைகளுக்கும் ஆறுகளுக்கும் ஏன் கடற்கரை ஓரங்களில் கூட இவனுக்கு அது கதையை கவிதையாக சொல்ல முடியும் என்று நிரூபித்து காட்டியவர் இயக்குனர் எம் பாரதி ராஜா அவர்கள். அவர் உண்மையிலே நல்லா தான் இருந்தார். இயக்குவதை விட்டுவிட்டாலும் திரைப்படங்களில் நடிக்க தொடங்கி சிறப்பாகவே நடிக்க ஆரம்பிச்சிட்டு இருந்தார். ஏன் அவருக்கு உடல்நலம் சரியில்லாமல் போச்சுன்னா, பாவம் அவருடைய மகன் மனோஜ் பாரதி இறந்தது தான் அவர் வந்து பெரிதும் பாதிச்சிச்சு. அதனால தான் அவரும் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டார். இல்லைன்னா அவர் இறக்கக்கூடிய ஆளே இல்லை. ஏன்னா சமீபத்தில் அவர் நடித்த 3-4 படங்களை நான் பார்த்தேன். அவ்வளோ சிறப்பாக நடிச்சிருந்தார். அந்த அவருடைய மகனுடைய இறப்பு தான் அவரை இந்த அளவுக்கு பாதிச்சிருந்தது. இது ராமாயணத்திலே கூட பார்த்திங்கன்னா தசரதனுக்கு வந்து அந்த புத்திர சோகத்தால் தான் அவனுக்கு மரணம் நிகழும். இவரை பார்க்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. இருந்தாலும் கடந்தவர் தான் மீண்டு வரப்போவதில்லை. ஆனாலும் அவர் விட்டு சென்ற அந்த கலை படைப்புகள், அவர் வாங்கிய விருதுகள் அவருடைய பெயரை என்றென்றும் நினைத்து கொண்டிருக்கும். நம் தமிழ் திரையுலகத்திற்கு ஒரு ட்ரெண்ட் செட்டர், ஒரு அடையாளமாக திகழ்ந்தவர். அவருடைய ஆன்மா சாந்தியடைய மற்றவர்களைப் போல நானும் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.